அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட 18 கல்வி அலுவலர் பணி நியமனங்களை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 18 கல்வி அலுவலர் பணி நியமனங்கள் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, என்ன காரணத்திற்காக இந்த பணி நியமனங்கள் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் காலியாக இருந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றதாக சுட்டிக்காட்டி சென்னையைச் சேர்ந்த நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இதில் 4 பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் மற்ற 14 பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெற்று ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் முறையான சுழற்சி முறை பின்பற்றி இடஒதுக்கீடு வழங்காமல் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தேர்வாளர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆசிரியர் தேர்வாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், எனவே உரிய சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் பணி நியமனங்கள் இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இறுதி விசாரணைக்காக நீதிபதி RN மஞ்சுளா முன்பே நடைபெற்றது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நியமனத்தில் முறையான இன சுழற்சி முறை பின்பற்றப்படவில்லை என்றும் அதிக மதிப்பெண் பெற்ற தகுதியுட பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த தேர்வாளர்களுக்கு பொது பிரிவில் இடம் வழங்கப்படவில்லை, எனவே பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் புதிய பட்டியலில் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் 4 வாரத்திற்குள் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி புதிய மாற்றியமைக்கப்பட்ட பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் ஏற்கனவே பணிபுரிந்து வரக்கூடியவர்களில் 4 அதிகாரிகள் பணி நீக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 18 கல்வி அலுவலர்களின் பணி நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.